இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்த்து அநேக தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை, விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறதை கேள்விப்படுகிற போது நான் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாட்கள்ல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை விடுவிக்கிறதை, ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறது இவ்வளவு ஒரு மேன்மை. இந்த நாளுமாய் தேவனுடைய வசனத்தை கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார். நீங்கள் உலகத்திலே ஜெயமுள்ளவர்களாய் வாழத்தக்கதாய் அவர் வழி செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அருமையான தேவபிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை, ஆளுமையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கலும் மேலானவைகளையும் செய்வான் என்று வாக்கு கொடுத்தார். அருமையான தேவபிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் தோல்விகள், ஏன் ஜெயம் இல்லை, ஏன் சத்துருவை மேற்கொள்ள முடியவில்லை, ஏன் சத்துருவிலே ஜெயம் எடுக்க முடியவில்லை? இன்றைக்கு தோல்விகளிலே துவண்டு போகிறார்கள். பயத்தினாலே பீடிக்கப்பட்டு அவன் குட்ட குட்ட குனிகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிறார்கள். அருமையான தேவபிள்ளையே, அவன் குட்ட குட்ட குனியும்படி தேவன் நம்மை படைக்கவில்லை, தேவன் எங்களை அழைக்கவும் இல்லை. அவர் ஆளுமையை, அதிகாரத்தை, வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். இந்த நாட்கள்ல நெருக்கங்கள், போராட்டங்கள் வருகிற போது தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை, ஆளுமையை, வல்லமையை ஒவ்வொரு பிள்ளைகளும் பிசாசுக்கு எதிராக, பலவானுக்கு எதிராக, சத்துருக்கு எதிராக பயன்படுத்த அறிய வேண்டும். இதற்கு வெறும் வார்த்தையினாலே செய்துவிட முடியாது. நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்து நாமத்திலே, இரத்தத்திலே அவனை எதிர்க்கிற போது நிச்சயமாகவே அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஏன் குந்தி குந்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஜெயம் எடுக்கவில்லை, முடியவில்லை? அநேக பிள்ளைகளோடு பேசுகிற போது, பாஸ்டர் செய்வினை செய்துட்டாங்க, சூனியம் பெற்றுட்டாங்க பாஸ்டர், எங்களுக்கு அதுதான் குடும்பத்தில் பிரச்சனை, எங்களுக்கு அதுதான் சமாதானம் இல்லை, அதுதான் ஆசீர்வாதம் இல்லை என்று பிசாசை மேன்மைப்படுத்தி பேசுகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஐயா, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் என்ன? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவே எங்கள் வாழ்வின் பலன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவுக்குள்ளே நமக்கு ஜெயம் உண்டு, இயேசுவுக்குள்ள எங்களுக்கு மேன்மை உண்டு. அருமையான தேவபிள்ளையே, இந்த வசனத்தை மறுபடியுமாய் சொல்லுகிறேன், கேளுங்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அருமையான தேவபிள்ளையே, இந்த நாட்கள்ல போராட்டம், கலக்கம், திகில் நிறைந்த வாழ்க்கை வாழ்வீங்களா? இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எந்த காரியத்திலே நீங்கள் மனமடிவாகிறீர்கள், எந்த காரியம் உங்களை குட்டும் சாத்தானாக இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். இந்த நாட்கள்ல தேவனுடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு திரும்புங்கள். அந்த சத்துரு யார் என்பதை இனங்கண்டு அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த நாளில தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்துல காத்திருந்து வல்லமையை தடுத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்புங்கள். இந்த நாளில் வீண் அலுவல்காரர் போல சுற்றி திரிந்து, ஐயோ அது இப்படி ஆயிற்று, இது இப்படி ஆயிற்று சொல்லாதபடிக்கு தேவ சமூகத்துல காத்திருக்கிற போது அப்பா மகிமையான, மேன்மையான காரியங்களை செய்வார். அருமையான தேவபிள்ளையே, உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல ஒரு விஷயம் மன்றாடுவோமா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் கர்த்தாவே, உங்க சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல
யாரெல்லாம் இந்த நேரத்தில் பலவீனத்தின் கட்டுகளுக்குள்ள, பிசாசு திக்கனைகளுக்குள்ள அகப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு நிற்கிறார்களோ, இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு தேவ மகிமை இறங்கி வரட்டும். பிசாசின் திட்டங்கள், விழுந்து போன தூதனை கிரிகைகள் அபமாய் போவதாக. இவர்களுக்குள்ள இருக்கிற பயங்களை நீக்குங்கப்பா. மனதிலே இருக்கிறதான பொல்லாத திகில்கள் ஆண்டவரே, அவவிசுவாச கட்டுக்கள் உடைக்கப்படட்டும். இந்த நாளில சத்துருவை எதிர்க்கத்தக்கதாய், அவன் வல்லமையை மேற்கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுமை இந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து தேவ செய்தியை கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சபைகளுக்கு போகாத இருந்தால் எங்களோடு கூடி ஆராதிக்க வாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.